வணக்கம் மக்களே. இந்த ஆல்கஹால் பத்தி தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆ குடிக்கிறத விட ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. எனக்கு குடிச்சா எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமோ, அது எவ்வளோ போதை தருமோ அது எனக்கு தெரியல. பட் அத பத்தி படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. பேசிக்கா இந்த ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெட்ரோல், டீசல் மாரி தான். இதுவுமே வந்து ஒரு எத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ரோல், டீசல் அதெல்லாம் வந்து நம்ம க்ரூட் ஆயில்லேருந்து ரிஃபைன் பண்ணி நம்ம எடுக்கிறோம். அது வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸ் அதாவது நிலத்தடியிலேருந்து மக்கி போன விஷயம் பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த மரங்கள்லாம் வந்து கீழ அந்த பிரஷர் ஆகி மக்கி போய், அ அந்த பிரஷர் அண்ட் ஹீட்ல உருவாகுறது அந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது. அத ரிஃபைன் பண்ணி தான் நம்ம பெட்ரோல், டீசல் அதெல்லாம் எடுக்கிறோம். பட் இந்த எத்தனால் அப்படிங்கிறது அதே மாரி ஒரு ஒரு பர்னிங் ஒரு ஃபியூயல் தான். பட் இது வந்து நம்ம தாவரங்கள்ல இருந்து நம்மளால எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம இத பிளெண்ட் பண்றோம். அந்த ஃபாசில் ஃபியூயலையும் எத்தனால் இப்போ வந்து E20 ஃபியூயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அத பிளெண்ட் பண்ணி நம்ம பயன்படுத்துறோம். இப்போ வர கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, E20 கேப்பபிள் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நீங்க ஃபியூயல் லிட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, E20 அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ இந்த ஆல்கஹால் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ இந்த ஆல்கஹால் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம் இல்லையா? இப்போ ஒரு கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சாப்பாடு ஒரு அரிசியா இருக்கு. ஓகே. ஏதோ அரிசிங்கிறது நான் ஒரு பொதுவா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பட் எனி கார்போஹைட்ரேட் ஃபுட். ஸோ இந்த அரிசிய வந்து நம்ம வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? அப்பதான் நம்மளால இயங்க முடியும். நம்மளால கை, கால்கள அசைக்க முடியும், மூச்சு விட முடியும், நம்ம பிரெயினால சிந்திக்க முடியும். ஸோ இந்த எனர்ஜிய கன்வெர்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, மெட்டபாலிசம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம வயித்துக்குள்ள நெக்ஸ்ட் இன்டெஸ்டைன்குள்ள போம்போது உருவாகுது. ஸோ இந்த மெட்டபாலிசம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கார்போஹைட்ரேட்குள்ள இருக்கிற சுகர கொஞ்சமா பிரிச்சு, அத வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அப்படி எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து நம்மளால அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி தான் வந்து புது புது செல்கள தயாரிக்க முடியுது. நம்மளால பொதுவா சொல்லப்போனா இயங்க முடியுது. பட் நம்ம வந்து ஒரு ஒரு கலெக்டிவ் ஆஃப் செல்ஸா இருக்கோம் இல்லையா? மல்டி செல் ஆர்கானிசமா நம்ம இருக்கோம். பட் இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா, சிங்கிள் செல் ஆர்கானிசம். அது உடலுக்குள்ள இந்த மாரி குடல் அப்படிலாம் கிடையாது. அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சுகர, இந்த கார்போஹைட்ரேட்ட அது வந்து பிரேக் டவுன் பண்ணி, தன்னுடைய எனர்ஜிய அது எடுத்துக்குது. அப்படி எடுத்துக்கும்போது தான் வந்து வெளிப்படுற பை ப்ராடக்ட். இந்த கெமிக்கல் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா, பை ப்ராடக்ட் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். ஆக்சுவல் நம்மளுக்கு ஒண்ணு, பட் பிளஸ் பை ப்ராடக்ட் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். இந்த பை ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஆல்கஹால். ஸோ பாக்டீரியாஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு அரிசிய நம்ம வந்து சாதமா ஆக்குன பிறகு, அத வந்து நம்ம ஒரு மூடி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். குளோஸ்டு லிட் போட்டு மூடி வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில, அங்க வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜன் வந்து ஆப்சன்ஸா இருக்கும். இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சமயங்கள்ல என்ன ஆகும், இந்த பாக்டீரியா வந்து வளர்ந்து அந்த அரிசிய சாப்பிட்டு பை ப்ராடக்ட்டா இந்த ஆல்கஹால புரொடியூஸ் பண்ணும். அதனால தான் நீங்க அந்த கல்லு இதெல்லாம் வந்து நீங்க மோந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எக்ஸாக்ட்டா நீங்க வந்து கெட்டுப்போன அரிசி எப்படி இருக்குமோ, அதே ஸ்மெல்லு தான் குடுக்கும். ஸோ இந்த ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெறைய இன்ட்ரஸ்டிங் விஷயங்கள வந்து பண்ணுது. இது வந்து நம்ம ஏ அ ஆல்கஹால் நீங்க வந்து தனியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, நீங்க பெட்ரோல் எப்படி எரியுதோ, அதே மாரி தான் இந்த ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாரி இதுவுமே வந்து ஒரு எரியக்கூடிய ஒரு திரவம் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு எத்தனால் அப்படிங்கிறது. இந்த ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கஹால் எதுக்காக இப்போ இந்த ப்ரொடியூஸ் ஆயிருச்சு. ஓகே. இப்ப இந்த ஆல்கஹால் வந்து எந்தெந்த முறையில தயாரிக்கிறாங்க? இந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸோட டைப்ஸ பார்த்தீங்க அப்படின்னா, 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து இந்த புளிக்க வைக்கிறத அப்படியே குடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கல்லு, பியரு, ஒயினு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, புளிக்க வச்சு அத அப்படியே வந்து நம்ம பருகுறது. ஓகே. ஆ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இத புளிக்க வச்சு இத கான்சன்ட்ரேட் பண்ணி பருகுறது. ஸோ இது 2 மெத்தட்ல இத வந்து உருவாக்குறாங்க. இது 2ஆ நம்ம பேசிக்கா பிரிக்கலாம். இந்த ஃபெர்மென்டட் ட்ரிங்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அதாவது பியரு, ஒயினு இதெல்லாம் நம்ம டைரக்ட்டா பருகும்போது பார்த்தீங்கன்னா, அதுல வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஆல்கஹாலிக் கன்டென்ட் ஆல்கஹால் பெர் வால்யூம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஸோ மினிமம் உங்களுக்கு 2% ஸ்டார்ட் ஆகி ஒரு 40% வரைக்கும் போலாம். இப்போ 1 லிட்டர் இருக்கு அப்படின்னா, அதுல வந்து 400 எம்எல் ஆஃப் ஆல்கஹால் வந்து உங்களால அதுல மேக்ஸிமம் புரொடியூஸ் பண்ண முடியும். பட் யூசுவலா பியர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அதுல கம்மியா இருக்குன்னு நம்ம யூசுவலா சொல்லுவோம். ஸோ அதுல வந்து ஆல்கஹாலோட பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இந்த ஃபெர்மென்டட் ட்ரிங்க்ஸ்ல வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். பட் இதுவே வந்து நம்ம என்ன பண்ணோம், 2ண்டு வழிமுறையில நம்மளுக்கு இது பத்தல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இத வந்து வடிகட்டி நம்ம காய்ச்சுறோம். அதாவது டிஸ்டில்டு மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு நல்ல தண்ணி, ஒரு கடல் தண்ணி இருக்கு. அது வந்து நம்மளுக்கு நல்ல தண்ணி வேணும் அப்படின்னா, டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, அத ஹீட் பண்றது மூலியமா, அத ஹீட் பண்ணோம், வாட்டர வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ஆவியாகும் இல்லையா? அந்த ஆவியாகுற நீராவிய கலெக்ட் பண்ணி, அ அத வந்து நம்ம ஒரு பைப் வழியா கொண்டு போயி, அத வந்து கூல் பண்ணோம் அப்படின்னா, தண்ணி மட்டும் H2O மட்டும் நம்மளுக்கு தனியா கிடைக்கும். அதான் நம்ம பெட்ரோல் பங்க் டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வடிகட்டப்பட்ட தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத ஹீட் பண்ணி, அதுல வரக்கூடிய அந்த நீராவிய வந்து தனியா செப்பரேட்டா எடுத்து, நம்ம வந்து அத அதுல வந்து நமக்கு ஒரிஜினலா அது மட்டும் தான் இருக்கும். அதே மாரி இந்த ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி பெட்ரோல் வந்து யூசுவலா நீங்க பெட்ரோல் பார்த்தீங்கன்னா, நீங்க தண்ணி தரையில ஊத்தீங்க வச்சுக்கோங்க, எவாப்பரேட் ஆயிரும்.
டீசலுமே வந்து அது வந்து டக்குனு வாட்டர கம்பேர் பண்ணும்போது அது வந்து டக்குனு எவாப்பரேட் ஆகக்கூடிய ஒரு திரவம். இந்த எத்தனாலுமே அதோட கேட்டகரியில வருது அப்படிங்கிறனால, நீங்க அத ஹீட் பண்ணீங்க அப்படின்னா, வாட்டர் எவாப்பரேட் ஆகுறதுக்கு உங்களுக்கு 100 டிகிரி செல்சியஸ் வேணும். 100 டிகிரி செல்சியஸ் எவாப்பரேட் ஆயிடும். ஸோ அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் நீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 96, 97ல தான் மெயின்டெயின் ஆகும். அதுக்கு மேல போகாது. ஏன்னா 100 டிகிரி செல்சியஸ் போகும்போது வாட்டர் வந்து எவாப்பரேட் ஆகும். பட் இந்த எத்தனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வாட்டரோட எவாப்பரேட் டெம்பரேச்சர் வரதுக்கு முன்னாடி இது எவாப்பரேட் ஆயிடும். ஸோ இந்த எவாப்பரேட் ஆன விஷயத்த வந்து தனியா ஒரு பைப் வழியா கனெக்ட் பண்ணி, அத வந்து கூல் பண்ணி, அத வந்து ஒரு திரவமா பண்ணுவாங்க. இத வந்து ஒரு பேரல்லயோ, ஒரு ஒரு சீல்டு கண்டெய்னர்லயோ வந்து உங்களுக்கு அடைச்சு, அத உங்களுக்கு நாள் பட இன்னும் நல்லா அது ஃபெர்மென்ட் ஆக ஆக வச்சு அதோட அ அத கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் அதோட தரத்த வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா, 2 விதத்திலயும் நமக்கு எப்படி இந்த பீர் அப்படின்னு சொல்றோமோ, இதே மாரி நம்மளுக்கு சீஸ் இருக்குல்ல, சீஸ் யூஸ் பண்றோம்ல, அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் வந்து புளிச்சனால வர இந்த ஃபெர்மென்டட்னா புளித்த அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆல்கஹாலிக் ப்ராசஸ்னால தான் உங்களுக்கு இந்த ஈஸ்ட் பாக்டீரியாஸ்னால உருவாகுறது தான் அந்த சீஸுமே. பிரெட்டுமே கூட அப்படிதான். பிரெட்ல ஏன் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த ஓட்டையா தெரியுது அப்படின்னா, இந்த ஆல்கஹாலிக் ப்ரொடியூஸ் பண்ண இது வந்து ஒரு சின்ன நெறைய இந்த கார்பன் டை ஆக்சைட்ஸ்லாம் கொஞ்சம் வெளிப்படும். இந்த ஈஸ்ட் சாப்பிட, இந்த பிரெட்ட சாப்பிட, இந்த டோ வந்து அது புளிக்க வைக்க அந்த மாரி ஆகும். அத நம்ம வந்து உப்பும்போது, அதாவது அந்த அவன்ல போட்டு நம்ம அத உப்பும்போது, அது உள்ளுக்குள்ள நீங்க கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரவுண்டா சீஸ்லயுமே உங்களுக்கு அதே மாரி தான் ரவுண்டா இருக்கும். அது வந்து அதோட ஏர் கேப்ஸ் அது எல்லாமே. ஸோ இது வந்து ஃபுட்டுக்குமே நம்மளுக்கு பயன்படுது. பிளஸ் இந்த ஆல்கஹாலுக்கு. இப்ப இந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ நம்ம வந்து தயாரிச்சுட்டோம். இப்ப இந்த ஆல்கஹால் வந்து ஏன் நம்மளுக்கு இந்த பூஸ்ட் அத குடுக்குது? அதாவது நம்மளுக்கு இந்த போதை ஏத்துது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பருகுன உடனே இந்த ஆல்கஹால் வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல உடனே அப்சர்வ் ஆகி, இந்த ஆல்கஹால் அதாவது இந்த எத்தனால் நம்ம சொல்றோம்ல, இது வந்து டக்குனு பிளட் ஸ்ட்ரீம்ல அப்சர்வ் ஆகி, இது டைரக்ட்டா நம்ம பிரெயினுக்கு போகுது. இந்த பிரெயினுக்கு பிரெயின் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஆ அ அந்த கனெக்ஷன் அதாவது எலக்ட்ரிசிட்டி எப்படி கண்டக்ட் ஆகுதோ, அது மாரி இந்த பிரெயினும் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டிய கண்டக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு வோல்டேஜஸ கண்டக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து நம்ம கை கால்கள அசைய வைக்கிறது இது எல்லாமே பண்ணும். ஸோ இந்த விஷயத்த இந்த கனெக்ஷன் நடுவுல இருக்க அந்த கனெக்ஷன வந்து இது டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த ஆல்கஹால் வந்து டிஸ்டர்ப் பண்ணி இத வந்து ஸ்லோ ஆக்குது. இந்த கனெக்ஷன வந்து ஸ்லோ ஆக்குது. இதன் மூலியமா நம்மளுக்கு வந்து பிரெயினால சரியா வந்து ஃபங்ஷன் பண்ண முடியாது. இதனால தான் நம்மளுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. சிந்திக்கிற திறமை வந்து கம்மியாகுது. ஒரு விஷயத்த நம்ம வந்து ப்ராப்பரா ஒரு நடக்கணும்னாலோ, இல்ல வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கரெக்ட்டா செய்யணும்னாலும் நமக்கு வந்து ஒரு 2 தெரியறதோ, தடுமாற்றம் ஆகுறதோ, இதனால தான் நடக்குது. இது போக வந்து நம்மளுக்கு இந்த டோப்பமைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு சக்சஸ் அடைஞ்சோம் அப்படின்னா, ரொம்ப ஹேப்பியா இருந்தோம்னா, இந்த டோப்பமைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இந்த ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோப்பமைன் வந்து நம்மளுக்கு வெளிப்படும். இந்த டோப்பமைன்ல போயும் இது வந்து கொஞ்சம் குளறுபடி பண்ணுது. டக்குன்னு இத வந்து டோப்பமைன் ரிலீஸ் பண்ற மாரி பண்ண வைக்குது. இதனால தான் நம்மளுக்கு வந்து இது ஓவர் டைம் நம்ம இத பண்ண நம்மளுக்கு வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அடிக்ட் ஆயிட்டே வர்றோம். ஸோ இது வந்து டைரக்ட்டா வந்து பிரெயினோட தான் சம்மந்தப்பட்டது. ஆ நம்ம ஊர்ல என்ன ஒரே ஒண்ணு அப்டின்னா, ஆக்சுவலா இந்த ஆல்கஹால் பருகுறது, இந்த சரக்கு அடிக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து உலகம் முழுக்க இருக்கு. ஆ ஆனா நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, இத வந்து ப்ராப்பரா ஒரு ஃபார்மலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆ இது வந்து அவங்க இந்த ஆல்கஹால பருகுறாங்க அப்டின்னா, இத்தன குவான்டிட்டி 60 எம்எல் தான், 30 எம்எல் தான். அது கூட ஒரு ப்ராப்பரான ஒரு காக்டெயில்ஸ் அப்டிலாம் சொல்லுவாங்க. ப்ராப்பரான ஒரு மிக்ஸிங்கோ, அது எப்படி ஆல்கஹால எப்படி பருகணுமோ, அந்த மாரி ப்ராப்பரா பருகி, அத கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி அதுக்கான ஒரு டைம 1 ஹவரோ அவங்க அந்த ஆல்கஹால் பருகுறன்றது அந்த குடிக்கிறது மட்டுமே விஷயமா இல்லாம, அது ஒரு கேதரிங்கா பண்றனால, அது அவங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஆகி ஏன்னா நீங்க அங்க பார்த்தீங்கன்னா, பெண்களும் வந்து குடிப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த வீட்லயே உங்களுக்கு வந்து ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் இருக்கும். உங்களுக்கு நெறைய சமயங்கள்ல வந்து உங்களுக்கு டேபிள்லயே உங்களுக்கு ஆல்கஹால் பேரண்ட்ஸ்லாம் குழந்தைக்கு முன்னாடி கூட குடிப்பாங்க. அது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஈவென்ட்ஸோ, வெளிய போய் நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கீங்களோ அப்டின்னா, அந்த டைம வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமா அது. பட் நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, அது ஒட்டுமொத்தமா நான் குடிக்கிறதுக்காக தான் இது டைமே நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த குடிங்கிற அந்த ஒரு ரீசன மையமா வச்சு தான் மத்தவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்றது எல்லாம் இது பண்றது. ஸோ அப்படி அதுவும் நம்ம அந்த அந்த மிக்ஸிங்கா இருக்கட்டும், அதுக்கு நம்ம யூஸ் பண்ற சைட் டிஷ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்கிறனால, நம்மளுக்கு வந்து அதுல அது குடிச்சு சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே ஆக மாட்டேங்குது. நம்ம உடல் நலத்துக்கும் பெருசா கேடாகுது. அத நம்ம காசு செலவு பண்றனால நம்ம நாட்டுக்குமே, வீட்டுக்குமே வந்து நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா, அதனால தான் 50,000 கோடி வருமானம் வந்துட்டு இருக்கு வருஷத்துக்கு. ஆ நம்மளோட வீட்டுக்கு வந்து அவ்வளோ பெரிய எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம பருகுறவங்க அட்லீஸ்ட் இத ப்ராப்பரா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இது எப்படி யூஸ் பண்ணணும்? இந்த ட்ரிங்க்க வந்து எப்படி நம்ம பருகணும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நன்றி மக்களே!